ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் சேமியா உப்புமா செய்ய போகிறோம். சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். மெதுவா கடலை பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லைட்டா சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கேரட், பீன்ஸ் 2 சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டா போட்டுக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் போதும். நிறைய தண்ணி வச்சிங்கன்னா அப்படியே ஒட்டும். கம்மியா தண்ணி இருந்தால் தான். நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த சேமியா உப்புமாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச இந்த சேமியா உப்புமாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி சுண்டி வந்துடும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், கலரெல்லாம் தேவையில்லை. அப்படியே ஒரு மூடியை போட்டு பிரியாணிக்கு தம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு தம் போட்டுருவோம். தம்மை எடுத்து பார்க்கலாமா? வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாசனை பயங்கரமாக இருக்கு. சூடு பார்த்து எடுக்கலாம். வா, சூப்பர். பார்த்தீங்களா, பிரியாணி கூட இவ்வளோ உதிரியா வராது. எவ்வளோ க்யூட்டா. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நிஜமாக டேஸ்ட்டாக இருக்கும்.